முதலாவதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சத்தத்தை உயர்த்தி. எஸ்தர் 2:8. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். வஸ்தி என்கிற ராஜாத்தி ராஜாவுடைய அழைப்பிற்கு அவள் கீழ்ப்படிய மறுத்ததினால் அவளை ராஜஸ்திரீ என்கிற ஸ்தானத்திலிருந்து தள்ளி வைத்து விட்டான். அவன் ஒரு நாள் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், அவருடைய உக்கிரம் எல்லாம் தணிந்த போது வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். ஒரு மொழிபெயர்ப்பில் கிங் ஹேட் a second thought என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிந்தனை அவனுக்குள்ள வந்தது. அவசரப்பட்டு விட்டோம், அவள் செய்ததும் தவறு, நான் செய்ததும் தவறு என்கிற உணர்வு இந்த ராஜாவுக்குள் வந்தது. ஆனால் அப்பொழுது அவரோடு கூட இருக்கிற சில ஆலோசனைக்காரர்கள் சொன்னார்கள், அது ராஜாக்களுடைய காலங்களில் இருக்கிற வழக்கம், கல்ச்சர் ஆஃப் த கிங்ஸ். நாம் அறிவிப்பு கொடுப்போம், முழு தேசத்திலும் இருக்கின்ற பெண்கள், அழகான பெண்கள் எல்லாம் கூட்டப்பட்டு ஏகாயின் அதற்கென்று ஒரு இடம் உண்டு அரண்மனையிலே, அவளுக்கென்று சுத்திகரிக்கிற முறை உண்டு. 12 மாதங்கள் அவர்களை சுத்திகரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். பலவிதமான அழகு பொருட்களை கொண்டு அவர்களை சுத்திகரித்து ராஜாவின் சமூகத்திற்கு கொண்டு போகப்பட வேண்டும். ராஜா யாரில் பிரியப்படுகிறாரோ அவர்களில் ஒருத்தி ராஜஸ்திரியாக என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்கிற அந்த வழக்கத்தை ராஜாவுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். ராஜாவும் சரி என்று சொல்லி அவன் அறிவிப்பு கொடுக்க சொன்னான். இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற ஒன்று. இதுல மொர்தெகாயினுடைய பங்கோ எஸ்தருடைய பங்கோ ஒன்றுமே கிடையாது. இந்த கட்டளை தீர்மானமாகி பல பட்டணங்கள், பல தேசங்கள், பல பகுதிகள், அந்த தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து பெண்கள் குறிக்கப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார், எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். She was taken to the king's palace. இது தற்செயலாக நடக்கிற ஒன்று, அல்லது வழக்கத்தின்படி நடக்கிற ஒன்று, கலாச்சாரத்தின்படி நடக்கிற ஒன்று. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வழக்கமாய் நடக்கிற ஒன்றை கர்த்தர் தன்னுடைய திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்வார். God used natural events to fulfill his divine plan. வழக்கமாய் நடக்கிறது, வழக்கமாய் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, வழக்கமாய் பெண்கள் தேடப்பட்டார்கள், வழக்கமாய் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்ட நூற்றுக்கணக்கான பெண்களில் அல்லது ஆயிரக்கணக்கான பெண்களில் எஸ்தரையும் ஒருத்தி, அவ்வளவுதான். எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அவள் என்ன செய்யப்பட்டால், கொண்டு போகப்பட்டாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். வழக்கமாய் நடக்கிற ஒன்றை, இயற்கையாக இருக்கிற ஒன்றை கர்த்தர் தன்னுடைய திட்டத்திற்கு ஆண்டு எப்பொழுதுமே அவர் பயன்படுத்திக் கொள்வார். ராமின் சொல்லி சொல்லுமா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த நிகழ்வுகளிலே கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இது தற்செயலாக நடந்தது என்று நாம் சொல்லுவோம். அந்த தற்செயலாக நடக்கிற ஒன்றை தேவன் தனக்கு சாதகமாய் பயன்படுத்துவார், தன்னுடைய திட்டத்திற்கு பயன்படுத்துவார். அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட பெண்களில் எத்தனையோ பேர், எத்தனையோ ஆயிரங்கள் இருந்தாலும் எஸ்தரை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இவளை கொண்டுதான் எதிர்காலத்திலே யூத குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்பது அவருடைய தெய்வீக திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே வஸ்தியை ஆண்டவர் தள்ளி வைக்கவில்லை, ராஜா தள்ளி வைத்தான். இதெல்லாம் இயற்கை நிகழ்வுகள். அவன் அழைக்கிறான், அவள் வரமாட்டேன் என்கிறாள், அவமானமாய் போகிறது, தள்ளி வைக்கிறான், மற்ற பெண்களை தேட ஆரம்பிக்கிறார்கள். இதெல்லாம் நேச்சுரல் ஈவென்ட்ஸ், வழக்கமாய் நடக்கிற ஒன்று. நாம் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் நம்மை சுற்றிலும் வழக்கமாய் நடக்கிற நிறைய காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நாம் அனுபவிக்க போகிறோம். வழக்கமாய் நடக்கிற நிறைய காரியங்களிலே கர்த்தர் எப்படி அந்த காரியங்களை தனக்கு சாதகமாக திருப்பி தன் பக்கத்தில் கொண்டு வந்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து போகப்பட்டார்.
நம்மிடத்தில் இருக்கிற அறிவு, அனுபவங்கள், எஸ்தரத்தில் இருந்த அந்த அழகு, இயற்கையாய் கொடுக்கப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் நாளைக்கு பயன்படுத்தப்பட போகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த எதுவும் வீணாக போக போகிறதில்லை. நம்முடைய பின்னணியங்கள், நம்முடைய கல்வி, கர்த்தர் கொடுத்த அனுபவம், கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை, இவைகள் எல்லாமே பல விதங்களில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் பயன்படுத்த அவர் போதுமானவராய் என்ன செய்கிறார்? கர்த்தர் காணப்படுகிறார். நாம் அதை நம்ப வேண்டும். ஆண்டவரே, இயற்கையாய் நடக்கிற நிகழ்வுகளை நீர் உமக்கு சாதகமாய் மாற்றி உம்முடைய திட்டத்தை நீர் நிறைவேற்ற போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். நல்ல கரங்களை ஊத்துற ஆமீன் சொல்லலாமா? சத்தமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த பெண், சத்தமா வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். ஏகாய் ஒரு தலைவன். இந்த ராஜாவின் அரண்மனைக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு வைத்து பெண்கள் பாதுகாக்கப்படுகிற இடங்களுடைய தலைவன் அவன். வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹெகாய் வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் எஸ்தர். அவன் பார்வைக்கு, இன்னொரு தமிழிலே அடுத்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வைக்கு நன்றாக இருந்தபடினால் அவளுக்கு அவனுடைய கண்களில் தயை என்ன செய்தது? கிடைத்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எஸ்தருக்கு மனித கண்களில் தயவை கிடைக்க பண்ணினார். God enabled Esther to find favor in the eyes of the human. மனிதனுடைய கண்களில் ஒரு தயவை கர்த்தர் என்ன செய்தார்? கிடைக்க பண்ணார். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். அழகையும் தாண்டின ஒன்று அங்க இருந்தது. அந்த ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்ட அவ்வளவு பெண்களும் அழகானவர்களும், தேசத்திலே அழகானவர்கள் என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பட்டணங்களிலே பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் சோதிக்கப்பட்டு அரண்மனைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். எந்த காரியம் ஏகாயை இம்ப்ரெஸ் பண்ணினது? ஆங்கிலத்தில் இம்ப்ரெஸ்ட். he was very impressed. அவள் அவனை கவர்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அழகினால் கவர்ந்த ஒன்று அல்ல. நன்றாய் கவனிக்க வேண்டும். அழகினால் கவரப்பட்ட ஒன்று அல்ல. ஒருவேளை எஸ்தரை விட அழகான பெண்கள் அந்த தேசத்தில் ஒருவேளை அந்த அரண்மனையில் கொண்டு வைக்கப்பட்டிருக்கலாம். இது கர்த்தருடைய செயல். கர்த்தர் தன்னுடைய கரத்தை அவள் மீது வைத்திருந்ததினால் அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்களில் ஒருத்திக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைப்பதற்கு, தயை கிடைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மனித தயவுகளை கர்த்தர் நமக்கு தருவார். மனித தயவுகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் தருவார். அதனால் என்ன நடந்தது? அவன் அவளை மெதுவாக நடத்தினான். ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. he treated her kindly. மென்மையாக அவளை என்ன செய்தானா? நடத்தினான். he quickly ordered a special menu for her. எல்லாருக்கும் கொடுக்கிற சாப்பாடு கிடையாது, அவளுக்கு விசேஷித்த சாப்பாடை அவன் என்ன செய்தானா? அவன் கொடுத்தானா? he provided her with beauty treatments. எல்லாருக்கும் அழகு சாதனங்கள் கொடுக்கப்பட்டது. எபிரேய மொழியில ஹுய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. HUEY, ஹியூ அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னால் பாலிஷ்னு அர்த்தமா. இப்ப நீங்க பியூட்டி பார்லர் போறதுக்குலாம் அர்த்தம் என்னது? அப்போ நான் எபிரேய வார்த்தையில சொல்றேன், பாலிஷ் அப்படிதான் போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல பாலிஷ் அப்படிங்கிற அர்த்தமா. இது ராஜ அரண்மனையில யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்? பிராண்டட் அப்படிதானே? கண்டிப்பா லோக்கல் கம்பெனி கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டடா இருக்கும். அல்லது அந்த தேசத்தில் இருக்கிற தி பெஸ்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அதை குறித்து பிரச்சனை கிடையாது. அது மொத்தமாக வாங்கப்பட்டு அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கணும். அதான் ராஜாவின் கட்டளை, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா இவளுக்கு எஸ்தருக்கு தயவு கிடைத்ததனால் ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது he provided with
பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் மற்றவர்களுக்கு இருந்ததை விட சிறப்பாக இவளுக்கு என்ன செய்தான், அவருக்கு எடுத்து அவன் கொடுத்தான். He also assigned her 7 maids from the palace. மற்றவர்களுக்கு பண்ணாங்களான்னு சொல்லி தெரியல, 1-2 பேர் இருந்திருப்பாங்க. எஸ்தருக்குன்னு சொல்லி 7 ஒரு தாதிமார்களை கொடுத்தான். அந்த பகுதியில் இருந்த ஒரு பெஸ்ட் பிளேஸ் அதை கொண்டு போய் எஸ்தருக்கு கொடுத்தான். அவனுக்கு எஸ்தர் ராஜாத்தியாய் மாறுவாளோ இல்லையோ அவனுக்கு தெரியாது. ராஜா தான் சூஸ் பண்ணணும். இவனுடைய வேலை தயார்படுத்தி அனுப்புவதுதான். அந்த அங்க இருக்கிறவர்களை சூப்பர்வைஸ் பண்ணி அவங்களை பாதுகாப்பாக கவனித்து அவர்களுடைய நேரம் வரும் பொழுது ராஜாவின் அரண்மனை, கிங்ஸ் குவார்டர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடம். இந்த தெரிந்தெடுக்கிற பெண்கள் இங்கிருந்து அடுத்த லெவல் அனுப்பப்படணும். அதுவரை இவன் தான் இன்சார்ஜ். இந்த பெண்களில் யார் ஒருத்தி ராஜாத்தியாக வருவாள் அவனுக்கு தெரியாது. அது ராஜாவின் இருதயத்துக்கு மட்டும்தான் என்ன தெரியும். அந்த நேரத்துல அவருக்கு என்ன தோன்றுகிறதோ அது மட்டும்தான். ஆனால் இவள் ராஜஸ்திரியாக மாறி எனக்கு எதையாவது தயை பண்ணுவாள் என்கிற கண்ணோட்டத்தில் ஏகாய் பண்ணவில்லை. அவனுக்கு இயற்கையாகவே ஒரு உள் உணர்வு வந்தது, இவளுக்கு எதையாவது செய்ய வேண்டும், இந்த பெண்ணுக்கு எதையாவது செய்ய வேண்டும். அவன் குடும்பத்தை கூட விசாரிக்கவில்லை. எஸ்தர் பெற்றோர்கள் இல்லாத ஒரு பெண். மொர்தெகாய் தான் என்ன செய்தார், அவரை பெற்றோர்கள் இறந்த பின்பு அவளை வளர்த்து வந்தார். அவள் யூத குலத்தை சேர்ந்தவள், அவள் ஒரு அனாதை. இந்த எந்த பின்னணியும் ஏகாய்க்கு என்ன தெரியாது, சொல்ல வேண்டாம் என்று மொர்தெகாய் சொன்னதினால் அவள் எதையும் வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. ஆனால் தயவு கிடைத்தது. தயவு கிடைத்ததினால் ஒரு விசேஷித்த இடம் அவளுக்கு கிடைத்தது. நல்ல கவனிங்க, 10 பேர் இன்டர்வியூ பண்ணி 10 பேரை செலக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல வேலை வைப்பாங்க, வேலையில உட்கார வைப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் ஃபேவரை கர்த்தர் நமக்கு தருவார். 10 பேரும் ஈக்குவல் தான். 10 பேரும், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 10 பேரும் அழகான பெண்கள் தான், 10 பேரும் சுத்திகரிக்கப்பட்டவள் தான், 10 பேரும் தகுதியானவர்கள் தான். ஆனால் இவளுக்கு கூடுதல் கிருபை அல்லது கூடுதல் தயவு கிடைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? காரணம் கர்த்தருடைய செயல், ஆண்டவருடைய செயல். ஆண்டவர் நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் சரி, நம்முடைய குடும்பங்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, மனித கண்களில் தயவை கர்த்தர் தருவார். நம்ம அதை சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அதிகமாக பெருக வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பெருக பெருக மனிதனுடைய கண்களில் தயவு எங்களுக்கு தானாக பெருகும். மனித தயவு என்று சொல்லி மனிதர்களுக்கு பின்பு போய் நம்ம நிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. You don't need to go after people. அவங்கள ப்ளீஸ் பண்ணணும். எஸ்தர் அவங்கள ப்ளீஸ் பண்ணல, அவள் நடிக்கவில்லை. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எத்தனை டிஃபரெண்ட் பர்சனாலிட்டி வந்திருக்கும் அங்க. இந்த ஏகாயை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க, அப்படிதானே? ஏகாயை இம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் இங்க வாங்க, ஏன்னா அவர் தான் இன்சார்ஜ். அவர் நினைச்சா என்னாலும் பேசலாம், அண்ணா எங்களுக்கு கூட கொடுங்க, எங்களுக்கு ஆள் கொடுங்க, எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படி என்ன கேட்டாலும் ஏகாய் தரணும்னா ஏகாயை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஆனா பைபிள்ல எஸ்தர் போய் இம்ப்ரெஸ் பண்ணதா சொல்லல, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நாம் நினைக்க கூடாது இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது என்று நினைக்க கூடாது. இயற்கையாக நடக்கவில்லை, திரைக்கு பின்பு ஒருவன் நடத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டுடைய கரம் அது அழகா என்ன செய்து கொண்டே இருக்கிறது. எஸ்தருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன் எனக்கு இந்த விசேஷித்த தகுதியில் கொடுக்கப்படுகிறது? நான் 7 பேரை கேட்கவில்லை, 7 பேர் கொடுக்கிறது. எல்லாருக்கும் லஞ்ச் ரெடியா இருக்கும். அது நிறைய பேர் பெல் அடிச்சிருப்பாங்க, லஞ்ச் ரெடின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும், எல்லாம் போவாங்க. அங்கெல்லாம் பயங்கரமான ஃபுட் இருக்கும். நம்மள மாதிரி சாம்பார், ரசம், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாம் பார்த்து நியூட்ரிஷன்ஸ்லாம் வச்சு இருக்கல பெஸ்ட் ஃபுட்டா இருக்கும். ஆனா நான் நினைக்கிறேன் எஸ்தருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், நீ டைனிங் ஹால் வர வேண்டாம், உனக்கு ஃபுட் ரூமுக்கு வரும். உனக்கு என்ன வரும்? ஏன் உனக்கு செய்யப்பட்டது என்னது? ஸ்பெஷல். அந்த கிச்சன்லயே அங்க இருந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் மத்தியில ஒருத்திக்கு மட்டும், நான் பைபிள் உள்ளதான் சொல்றேன், he prepared special menu for her. அவ இதுவரை வாழ்க்கையில சாப்பிட்டிராத பதார்த்தங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சாப்பிட்டது கொஞ்சம் தாங்க, புளிக்குழம்பு, சாம்பார், ரசம் இப்படிதான் சாப்பிட்டு இருக்கோம். நம்ம பார்க்காத நிறைய ஐட்டங்கள் உலகத்துல என்ன செய்யுது, நிறைய உணவுகள் இருக்குது. நாங்க ஸ்ரீலங்கா தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த பாசங்களை ஒரு பெரிய கிங்ஸ்பரி அப்படிங்கிற ஹோட்டலுக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன், அந்த தேசத்துல இருந்து பெரிய எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு பிசினஸ் மேன், அந்த சர்ச் மெம்பர், அவரு இந்தியாவில இருந்து 3 பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க சொல்லி அவர்
ஒரு ஹோட்டல புக் பண்ணி எங்களை கூட்டு போனாரு. அத மாதிரி ஒரு 7 ஸ்டார் லெவல்ல இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஹோட்டல் போகும்போதே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார். ஜோமனா அப்ப சொன்னாரு, பாஸ்டர் இங்க there are 450 ஐட்டம்ஸ் இந்த மெனு டின்னர். நம்ம சர்ச்சை விட பல மடங்கு பெருசு அங்க வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் சுத்தி வச்சிருக்கிறோம் டெக்கரேட் பண்ணி 450 ஐட்டம்ஸ். சோ எனக்கு ஒன்னும் அவசரமே கிடையாது. யூ டேக் யுவர் ஓன் டைம், ஈட். நீங்க நல்லா சாப்பிடுறது அவங்களை கூட்டு வந்திருக்கிறேன். அதான் பார்த்த உடனே நமக்கு பசிலாம் போயிடுச்சு. அது இப்படிலாம் பண்ணலாமா? சூப்புல இவ்வளவு சூப்பு வைக்கலாமா? ஒரு குழம்புல இவ்வளவு வைக்கலாமா? ஒரு கறி எப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு செய்கிற அளவுக்கு உலகத்துல பயங்கரமான பதார்த்தங்கள்லாம் என்ன செய்யுது இருக்கு. எஸ்தர் அதுல ஒன்னையும் சாப்பிட்டது கிடையாது. வீட்டுல சாதாரணமா சாப்பிட்டு வந்த பெண் அவ. 2 காலைல 2 இட்லி, மதியானம் கொஞ்சம் சோறு, இப்படி சாப்பிட்டு வந்த ஒரு பெண். ஆனா ஆண்டவர் அவளுக்கு ஸ்பெஷல் மெனு கொடுத்தாரு, ஸ்பெஷல் ப்ராடக்ட் கொடுத்தாரு. அவ உட்கார்ந்து யோசித்து பாத்துக்கிறார், இவர் ஏன் எனக்கு ஸ்பெஷல் ஃபேவர் பண்றாரு? உணவு ஸ்பெஷல், ப்ராடக்ட் ஸ்பெஷல், எனக்கு கிடைக்கிற மெய்டு எல்லாம் ஸ்பெஷல், நான் தங்கி இருக்கிற ரூம் ஸ்பெஷல். மத்தவங்க எட்டி பார்த்துட்டு போனாங்க, என்னப்பா இவளுக்கு மட்டும் பெரிய ரூம் கொடுத்திருக்காங்க, 7 பேர் கொடுத்திருக்காங்க. இது இந்த தயவுகள் எல்லாம் வந்தது கிருபையின் அடிப்படையிலே வந்தது. நம்ம ஆண்டோட ஜெபம், எங்களுக்கு இப்படிப்பட்ட தயவுகள் தேவை. நாங்கள் தயவுகளை தேடி போக மாட்டோம், நாங்கள் கிருபையை சார்ந்து கொள்வோம். நாங்கள் கிருபையை சார்ந்து இருக்கும் பொழுது எங்களுக்கு தானாக தயவுகள் தேடி வரும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த எஸ்தர் சம்பவத்திலே கற்றுக்கொண்ட கிருபைகளை தருவார். இந்த மே மாதம் மனித கண்களில் தயவை கர்த்தர் நமக்கு தருவார். யாரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றீங்களோ கர்த்தர் உங்களுக்கு சாட்சிகளை எழுப்பி தருவார். நாங்கள் மே 1ஆம் தேதி ஜெபம் பண்ணோம், என்ன நடந்துன்னு சொல்லி தெரியல, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம், அங்கே ஒரு தயவை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த தயவு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இது நடந்திருக்காது என்று சொல்லலாம். இவைகள் எல்லாம் தற்செயலாக நடக்க போகிறது இல்லை. நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு தயவை கொடுக்கிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார்.